ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக டாக்ஸிக்ன்ற மூவிலேருந்து இன்ட்ரோடியூசிங் ராயா அப்படின்ற ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன இது? ஓ, யாரோ இறந்து போயிட்டாங்களா? I want my son to have a peaceful burial. Do you think he'll come? டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. I don't think so. Nobody's so insane. ஓ, ஏதோ பெரிய கேங்ஸ்டர் இறந்து போயிட்டார் போல இருக்கு. என்ன காரு? What the fuck is going on? என்ன இது வித்தியாசமா போகுது ஒரு மாதிரி. Just a fucking drunkard. Hey, என்ன இது? what's he doing? பாம் எதுவும் வைக்கிறாங்களா என்ன? Fuck out! Hey! என்ன இது? என்னது இது? அப்போ ஆல்ரெடி வந்து எல்லா இடத்துலையும் பாம் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. ஏய், வேற மாதிரி. அப்போ ஆல்ரெடி பாம் எல்லா இடத்துலையும் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அதை வந்து கனெக்ட் பண்ணி வெடிக்க வைக்கிறது தான் இங்கே வந்து பண்ணியிருக்காரு. வேற மாதிரி. வேற லெவல். ஏய், ஹாப்பி பர்த்டே ராக்கிங் ஸ்டார். யா, ஏய், வேற லெவல் லுக். Daddy's home. டாக்ஸிக் 6 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுதா? ஓகே, வீடியோ பார்த்தாச்சு. வீடியோ நல்லா தான் இருந்துச்சு. மாஸாக வயலன்ஸாக கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப கெத்தாக காட்டியிருந்தாங்க ஹீரோவை. இது வந்து ட்ரெய்லரோ டீசரோ கிடையாது. இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். அதாவது வந்து ராயான்ற கேரக்டர், அதாவது ஹீரோவோட கேரக்டர் எப்படி இருக்கும் படத்தில், எந்த மாதிரி இருக்கும், இந்த படத்தோட பேர் டாக்ஸிக், அதுக்கேற்றாப்புல அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், ஸோ அதை தான் வந்து இதில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த காட்சி வந்து படத்தில் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். இது சும்மா வந்து இந்த கேரக்டரோட எலிவேஷனுக்காக, இப்போ வந்து கேரக்டரை கெத்தாக காட்டுறதுக்காக கூட இந்த சீனை இப்போ எடுத்துருக்கலாம் தனியாக. இல்லைன்னா இது படத்தில் வரக்கூடிய ஒரு சீனாக கூட இருக்கலாம். அது வந்து நமக்கு தெரியாது, அது படத்தை பார்த்தா தான் தெரியும். இதில் வந்து அவங்க ஸ்டோரியெல்லாம் ரிவீல் பண்ணல. இது சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. இந்த ராயான்ற கேரக்டர் வந்து எவ்வளோ கெத்தான கேரக்டரு, எவ்வளோ வயலன்ஸான கேரக்டரு, எவ்வளோ டாக்ஸிக்கான கேரக்டர்னு தான் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டார்டிங்கில் வந்து யாரோ இறந்து போன மாதிரி காட்டுறாங்க. அந்த இறுதிச் சடங்கு ஏதோ பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து காரை வந்து ஒரு மரத்தில் மோதிட்டு அங்கே வந்து ஆல்ரெடி பாம் எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்குது. முன்னாடியே அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு பாம் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அங்கே வந்து கனெக்ட் தான் பண்ணுறாங்க. அந்த பாம்பை வந்து கனெக்ட் தான் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு வெடிக்க வச்சு அதில் ஒரு மாஸ் காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெடித்ததுக்கப்புறம் வந்து ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்த மீதி இருக்க எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணுறாரு. ஓகேங்களா? இந்த படம் வந்து எவ்வளோ வயலன்ஸாக, எவ்வளோ மாஸாக இருக்குது, எவ்வளோ கெத்தாக இருக்குன்றது காட்டுறதுக்காகத்தான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து கேஜிஎஃப் விடவே ரொம்ப மாஸாக கொண்டு போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்களோ என்னமோ தான் தோணுது. ஏன்னா வந்து
கேஜிஎஃப்ல இருக்கும், மாசான சீன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் வந்து இது ரொம்ப வந்து ஒரு மாதிரி வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த படம் கேஜிஎஃப்போட மாசாக கொண்டு போகணும்னு மூவி டீம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு தெரில. இது யாஷ் ஷார் படம். கேஜிஎஃப்க்கு இருந்த வரவேற்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கேஜிஎஃப்பை பீட் பண்ணி அதை விட அதிகமாக வரவேற்பு ஓப்பனிங் கிடைக்குமா? அது வந்து இந்த படத்தை பொறுத்து தான் இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. கேஜிஎஃப்பை விட நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேஜிஎஃப்பை விட நல்ல ஓப்பனிங் இந்த படத்துக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் கேஜிஎஃப்பை விடவே வயலன்ஸில் வந்து அதிகமாக காட்டணும்னு நினச்சிருக்காங்க. கேஜிஎஃப்போட வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இந்த படத்தில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். படத்தோட பேர் டாக்ஸிக், அதுக்கேற்றாப்புல ட்ரெய்லரும் வந்து ரொம்ப வயலன்ஸாக டாக்ஸிக்காக தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காருக்குள்ளே வந்து சில சீன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஏன் அதை தவிர்த்துருக்கலான்னா சின்ன பசங்களாம் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து யூடியூப்புன்றது எல்லாருமே பார்க்குறது தான். 5 வயசு சின்ன பையன்கிட்ட கூட இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது. அவனுமே யூடியூப்பை திறந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த மாதிரி பசங்களாம் இதை பார்த்து கெட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இதை வந்து நீங்கள் படத்தில் வைக்காமல் போங்க. அது வந்து உங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா படத்தில் வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து சென்சாரில் வந்து இந்த விஷயம் இருக்கணுமா வேணாமா அதெல்லாம் வந்து அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க பார்க்கக்கூடாதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்து சின்ன பசங்க பார்க்கக்கூடாது, 18 வயசு கீழே பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி சொல்லி ரெகுலேஷன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணுறனால இந்த மாதிரி தவறான விஷயங்கள் வந்து சின்ன பசங்ககிட்ட சேராமல் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணும்போது அது எல்லாருமே தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து சின்ன பசங்க வந்து தவறான இதுக்கு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இந்த மாதிரி காட்சிகளை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. நீங்கள் படத்தில் வைக்கிறது வந்து அதுவுமே தப்பு தான். இருந்தாலுமே வந்து சரி இது படத்தோட பேர் டாக்ஸிக்கு, இதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு நீங்கள் காரணம் சொன்னாலும் சரி ஓகே, படத்தில் கூட வச்சுக்கோங்க. அதில் சென்சார் சர்டிஃபிகேட் இருக்கும். அதில் வந்து யார் யார் பார்க்கணுன்ற மாதிரி ரெகுலேஷன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணுறப்ப வந்து சின்ன பசங்க பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டாங்கன்னா அவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் நீங்கள் விடுறப்போ வந்து இதெல்லாம் சின்ன பசங்க பார்த்து கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இதை வந்து நான் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வயலன்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் தான். சரி ஓகே, படம் பேரே டாக்ஸிக்னு வச்சுருக்காங்க. அதனால் இவ்வளோ வயலன்ஸ் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா கெத்தாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா? இந்த படம் வந்து மார்ச் 19ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.